விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடும். அதுவும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன அளவு பிரச்சனைகள் ஏற்படும். மனசளவிலையும் சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். திடீர்னு நடக்கிற உங்களுக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பங்களும் வரும், சில கஷ்டங்களும் வரும். அதே அளவுக்கு மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில கொட்டி இருக்கும். அது அனைத்தையுமே நீங்கள் இந்த ஒரு நாள்ல புரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி வெளிவரணும், அதுக்கு நம்ம கோவப்படாமல் இருக்கணும், எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஒரு நாளில் உணர்வீங்க. இது அனைத்துக்குமே அதிலிருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா ஒரு நாளில் உங்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது மற்ற நாட்களை விடவும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துலையோ இல்லைன்னா மற்றவங்ககிட்ட பேசும்போதோ நீங்கள் ஒன்று கேட்பீங்க, கேட்டதுக்கு எதிர்மாறாக பதில் கூறுவாங்க. இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களுக்குள் ஏற்படலாம். எனவே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எவ்வளவோ துரோகங்கள் நடக்கலாம், இவ்வளவோ கஷ்டங்கள். உங்களுக்கு வேலை கூட இந்த ஒரு நாளில் செய்து கொண்டிருக்க வேலையோ பிடித்த வேலையோ இருக்கின்ற வேலையிலிருந்து அந்த ஒரு வேலையை உங்களுக்கு பிடிக்காமலோ இல்லைன்னா அவங்களே உங்களை வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னாலும் கூறியிருப்பாங்க. காரணம், நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட வேலை பார்க்குற அனைவருக்கும் உங்களை பிடிக்காது. இதனால் உங்களை பற்றி தேவையில்லாததெல்லாம் உங்களுடைய ஓனர்கிட்டையோ இல்லைன்னா உங்களுடைய பாஸ்கிட்டையோ கூறி உங்களை வேலையை விட்டு அனுப்ப சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருங்கள். அதிகமாக மன உறுதியை கொண்டு போங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது. முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர முடியும், இப்போதைக்கு நமக்கு நம்ம எப்படி காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு தோணணுமே தவிர கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது தேவையில்லாத அளவுக்கு உங்களை பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும். எனவே புரிந்து இந்த ஒரு நாளை நீங்கள் தொடங்க வேண்டும். அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லாமல் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வருவீர்கள். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு குழந்தைகள் பற்றிய ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து அடையும். ஆனால் திருமணம் ஆகி குழந்தை பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய குழந்தைகளின் படிப்புக்காக நிறைய பணத்தை நீங்கள் செலவிட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எவ்வளவோ நினச்சி வச்சுருப்பீங்க, நம்ம வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கணும்னு. ஆனால் நம்முடைய குழந்தை தான் நமக்கு முக்கியம். இதனால் நம்முடைய ஆசைகளை கூட நம்ம தள்ளி போட்டுருவோம். நம்முடைய குழந்தை படிப்பை நம்ம நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைத்து உங்களுடைய கடின உழைப்பினால் நீங்கள் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய குழந்தைகளின் படிப்புக்காக நீங்கள் செலவிட்டு வருவீர்கள். ஒரு பக்கம் ஆதங்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைகள் தானே படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய குழந்தைகள் இந்த ஒரு நாளில் அவங்க எப்பொழுதுமே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஊர் சுற்றினாலும் சரி அவங்களுடைய படிப்பில் அவங்க கவனமாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் அவங்க உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும். அவங்கள ரொம்ப சுத்த விடக்கூடாது. அப்படி சுத்த விட்டு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றி விடுவார்கள். உங்களை ஏமாற்றி ஒரு தேவையில்லாத கவலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்துவிடும். எனவே எந்த விதமான போதுமான அளவுக்கு சுதந்திரம் கொடுங்கள். அதிக அளவுக்கு ஊர் சுற்றுவது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் அதை நீங்கள் எப்படியாவது தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பிரச்சனைகளினால் உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய மனசு வலி, மனசளவில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறையத்தை போட்டு குழப்பி கொண்டே இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு நண்பர்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை கூறி நீங்கள் புலம்புவீங்க. உங்கள் கண்ணில் இருந்து சரியாக கண்ணீர் ஊற்றுவதற்கும் இந்த ஒரு நாளில் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு நண்பர் இருப்பார், உங்களுக்குன்னு பிடித்த ஒரு விசேஷமான நண்பர் ஒருத்தர் இருப்பான். அவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பான். தொடர்ச்சி உனக்கு என்ன பிரச்சனை, நான் இல்லையா அவன் கூட அப்படின்னு உங்களுடைய மனசாரதெல்லாம் பேசுவான். இதனால நீங்கள் இந்த ஒரு நாளில் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீ என் கூட இருந்தால் போதும்டா, எனக்கு எல்லாமே ஒரு கல் மாதிரி தான், அது அனைத்துமே எனக்கு பறந்து விடும் அப்படின்னு நீங்கள் அதனுடைய நண்பர்கிட்ட கூறுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாளாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இந்த ஒரு நாளானது இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய மனைவியையோ இல்லைன்னா மனைவி கணவனையோ எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படின்னு ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தி காட்டுவீங்க.
அவங்ககிட்ட உங்களுடைய அன்பை இந்த ஒரு நாளில் நீங்கள் காட்டக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் அமைந்திருக்கிறது. இதனால் இந்த ஒரு நாளில் உங்களுடைய திருமண வாழ்க்கையாகி எத்தனையோ வருடங்கள் இருக்கும். அது அத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த ஒரு நாளை உங்களால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். இன்று உங்களுடைய மனைவி உங்களுக்காக வீட்டில் ஏதாவது ஒரு சுவையான உங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவை செஞ்சு வச்சிருப்பாங்க. இதனால் நீங்கள் உங்களுடைய சோர்வு, ஆஃபீஸில் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் சரி, வெளியில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் வந்து அதை காட்டிக்கொள்ள மாட்டீங்க. மனைவியுடன் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் இல்லைன்னா நாவல்களை இந்த ஒரு நாளில் நீங்கள் படிப்பீங்க. படித்து இந்த ஒரு நாளானது எப்படி போகும் அப்படின்னு தெரியாமல் அந்த ஒரு நாவலில் மூழ்கி நீங்கள் இந்த ஒரு நாளில் படிக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கு. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளில் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட போவதில்லை. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு மனசளவுல தைரியம் வேணும். அது எப்பொழுதுமே உங்களுக்கு கெட்டி கிடக்கும். இருந்தாலும் எப்பொழுது பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து எப்படி நீங்கள் வெளிவர வேண்டும் என்பதை தெரிந்து நீங்கள் பயன்படுங்கள். கட்டாயம் உங்களுக்கு எப்பொழுதும் உதவிகரமாக இருக்கும். இந்த ஒரு நாளில் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் பணத்தளவில் சிறிய பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். வெளியில் வாங்கியிருந்த பணத்தை உங்களால் திருப்பி கொடுக்காமலோ ஏன்னா திருப்பி கொடுத்துட்டு பாதி பேருக்கு நீங்களே கடன் கொடுத்துருப்பீங்க. அந்த ஒரு கடனை உங்களால் வாங்க முடியாது. அது உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருப்பார்கள். நீங்களும் எத்தனையோ முறைகள் கேட்டு பார்த்துருப்பீங்க. பணம் எனக்கு தட்டுப்பாடாக இருக்குது, கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சமாச்சு கொடு அப்படின்னு நீங்கள் எத்தனையோ முறைகள் கேட்டிருப்பீங்க. அது எத்தனையோ முறைகள் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பணம் திருப்பி வராது. இந்தா தரேன், அந்தா தரேன் அப்படின்னு அவங்களும் கூறிக்கொண்டே இருப்பாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் என்ன கேட்கறது அப்படின்ட்டு பேசாமல் இருப்பீங்க. எனவே இந்த ஒரு நாளில் பணத்தளவில் சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படக்கூடும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு போதுமான அளவுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள், மாமியார் மருமகள் சண்டைகள்னு சிறிய சிறிய சண்டைகளும் சிறிய சிறிய வாக்குவாதங்களும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஒரு நாளில் நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய காதல் விவகாரமா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அவ்வளவு சந்தோஷங்கள் இந்த ஒரு நாளில் நிறைந்திருக்கும். இந்த ஒரு நாளை போன்று நமக்கு ஒரு நாளே கிடையாது அப்படின்னு உங்களுடைய மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் நடக்கத் தொடங்கும். அதே போல் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. அதிக நன்மைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படும். புதிதாக நீங்கள் நினைத்த வேலையை கூட இந்த ஒரு நாளில் உங்களால் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக